Taste the Daily. திருமணம் செய்யாமல் ஒன்றாக வசித்து இளம் பெண்ணை ஏமாற்றிய புகாரில் நடவடிக்கை எடுக்காத கோவை காவல்துறைக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. அந்தமானை சேர்ந்த இளம் பெண்ணும் கோவையை சேர்ந்த மனோஜ்குமார் என்பவரும் காதலித்து 9 ஆண்டுகள் ஒன்றாக வசித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மனோஜ்குமாருக்கு வேறு இடத்தில் பெண் பார்த்ததால் தான் ஏமாற்றப்பட்டது குறித்து அந்த இளம்பெண் அளித்த புகாரை கரும்பத்தம்பட்டி காவல் நிலைய போலீசார் ஏற்காமல் அலைக்கழித்துள்ளனர். பின்னர் வழக்கு பதிவு செய்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை எனவும் அப்பெண் சாடினார். பெயில் கிராண்ட் ஆயிருக்கு. 69 BNS போட்டாங்கன்னு சொல்லியுமே அவருக்கு பெயில் கிராண்ட் ஆயிருக்கு. இப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு இங்கே பெயில் இன்னைக்கு டேட்டு. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. என்னென்னா போலீஸ் முன்னாடியே அவங்க அம்மா அப்பா என்னை வெட்டி கொண்டுருவேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன அடுத்த 2-3 டேஸ்லேயே நான் SP ஆஃபீஸ் போகும்போது எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஆட்டோ இடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சூழல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது என்னை 3 பேர் ஆட்டோவில் நீ உதயா அப்பார்ட்மெண்ட் தானே, நீ ஏறுன்னு என்னை இது பண்ணாங்க. எனக்கு வெளியில் வரதுக்கே இப்போ பயமாக இருக்குது. அவங்க எதனா பண்ணிடுவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேத்தூர் காமராஜர் நகரில் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் தேங்கிய மழை நீரை அகற்றாமல் பள்ளியின் தலைமை ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்ததை கண்டித்து பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மாணவர்கள் இன்றி பள்ளி வெறிச்சோடி காணப்பட்டது. ஆனா அன்னைக்கு சாயந்தரமே சார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாரோட தூண்டுதல் பேர்ல தான் ஹெட் மாஸ்டர் பேர்ல தான் நாங்க எல்லாம் இதை பண்ணணும், நாங்க எல்லாம் பிள்ளைங்களை சாப்பிட விடாம வச்சிருந்தோம்னு சொல்லி சாரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 110 பிள்ளைங்களை மனிதநேயமற்ற செயலு, 110 பிள்ளைங்களை சாப்பிட விடாம நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஒரு காரணத்தை வச்சுதான் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் இந்த 9 வருஷத்துல 2 கிளாஸ் ரூம் தான் இருந்துச்சு. 2 கிளாஸ் ரூம் இருந்த இடத்துல 2 கிளாஸ் ரூம் 2 டீச்சர் இருந்தாங்க. இடிஞ்சு போற நிலைமையில இருந்துச்சு இந்த பள்ளிக்கூடம். அவர் 3 புது வகுப்பறை வாங்கி கொடுத்தாரு. எல்லா இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற எல்லா மேம்பாட்டுக்கும் அவர் ஒரு ஆள் தான் காரணம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் வழக்கறிஞரை தாக்கிய போலீசாரை கண்டித்து நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருத்தணி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர் ஐயப்பன் என்பவரை போலீசார் தாக்கி வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனை கண்டித்தும் காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி திருத்தணியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை ஏவல் துறையாக மாறி தொடர்ந்து அராஜக போக்கில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அடிவாரத்தில் உள்ள கோமுகி அணை நிரம்பியுள்ளதால் அணையில் இருந்து முதற்கட்டமாக 200 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. கோமுகி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் அணைக்கு 1032 கன அடி உபரி நீர் வந்து கொண்டிருப்பதால் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது. மேலும் அணையில் இருந்து முதற்கட்டமாக 200 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. சென்னை பெசன் நகர் ஊரூர்குப்பம் பகுதியில் பல நாட்களாக கழிவுநீர் வெளியேறி சாலைகளில் வழிந்தோடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெசன் நகர் ஊரூர்குப்பம் பகுதியில் கடந்த சில மாதங்களாக தெருவிளக்கு வசதி உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக ஆங்காங்கே கழிவுநீர் சாலைகளில் வழிந்தோடுவதாகவும் இதனால் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இப்பகுதிக்கு வந்த மாரத்தான் அமைச்சரும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்யாமல் சென்று விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அது எல்லாம் மழை வர சொல்ல அப்படியே இருக்கும். மழை வந்ததுக்கு அப்புறம் திரும்பி போன் பண்ணி அங்க போயிட்டு அந்த கழிவு நீர் சரி பண்றதுக்கு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சுதான் அதை சரி பண்ணுவாங்க. அந்த பஜனை கோயில 1 வாரம் இருக்குது. இப்ப அமைச்சர் வர சொல்லி இங்க நாங்க பெசன் நகர்ல இந்த கடற்கரை ஓரத்தில் தான் இருக்கிறோம். இந்த இடத்துலயே தண்ணி வலிச்சுக்கிட்டே தான் போயிட்டே இருக்கு. அவங்க போன் பண்ணி அவங்க இது பண்ணி அதுக்கப்புறம் இப்பதான் ஆளுங்களே வராங்க. ஒரு அமைச்சர் வந்தாதான் இந்த இடத்துல இந்த பிரச்சனையா இருக்கு. அதுக்கப்புறம் மழை வந்தா லைட்டே கிடையாது. நாங்களாம் வர சொல்ல நைட்டு நாங்களாம் பீச்ல கடை போட்டுட்டு நாங்க வரோம். பீச்ல வர சொல்ல லைட்டே கிடையாது. நாங்க நைட்ல பசங்களை கூப்பிட்டு வர சொல்ல லைட்டே எரிய மாட்டேங்குது.